ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் லேக் தான் போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன கடைலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கடைலாம் இருக்குது பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் எங்கள் டேடிக்கு அயன் துணி கொடுத்துட்டு தான் போனோம். அது ஒன்றும் இல்லை, கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிள் நைட்டுக்காக வாங்கிக்கிறேன். ஐயோ என்ன ப்ளீஸ், நாளைக்கு டேடிக்கு இது இருக்கா? இது கைஸ் போயிட்டே இருக்கோம் கைஸ் நாங்க கிட்ட வந்துட்டோம். கால்கார வேற அடிப்பேன். கைஸ் இப்போ நாங்கள் மடிப்பாக்கம் லேக் வந்துட்டோம். நாங்கள் ஒரு கடையாக காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ என்னடி டைமு? ஆனால் முன்னாடி ரொம்ப நிறைய கடை இருந்துச்சு. இப்போ என்ன கடையை காணோண்டி. இங்கே பாருங்க காய்கறி கடை, அதுக்கப்புறம் என்ன காய்கறி கடை தான் இருக்கு. இப்போ ஊர்காவாடி தேங்காய் கடை அங்க பாருங்க, செம்மையா இருக்கு. இப்பெல்லாம் அந்த சைடு போகணும்னா பயங்கரமா இருக்கும். என்ன பண்றது, அந்த சைடு தான் போக முடியாது. பூ கட்டுறாங்க, பூக்கடை. பாத்துக்கிற அலையல் கடை பாருங்க. நல்லா இருக்குல்ல? இதான் ஜாரு. இங்க பாருங்க, ஜார்லாம் இருக்கு. அந்த ஆண்டி கடை மஞ்சட்டி அழகா இருக்கு. பிரேஸ்லெட்லாம் போடல. பாருங்க, இதுல 90s சாக்லேட் இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்களா? பாருங்க, இது இந்த என்னது சுத்துவாங்களே அந்த சாக்லேட், இந்த கோல்டன் ரூபீஸ். அது என்ன மார்ஷ்மேலோ. நல்லா இருக்குல்ல? அப்படியே காட்டுறீ இப்படி. இது சென்ட் அவங்களே தயார் பண்ணுவாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த ஸ்மெல் எடுக்கியா, நம்ம என்ன கேட்குறோமோ அந்த ஸ்மெல் தயார் பண்ணி தருவோம். ஏதாச்சும் ஸ்மெல் ட்ரை பண்ணலாமா? அழகா. ஆக்சுவலி இது புக் ஷாப்பு. இதுதான் அறிவாளிங்க இருக்கிற இடம். இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, வாங்க போயிடலாம். முன்னாடிலாம் நிறைய கடை இருந்துச்சு. நாங்க இங்க வரப்ப நிறைய கடை இருந்துச்சு. இப்போ ஒரு கடை கூட அவ்வளவாவே இல்லை. கிளிப்பு கடை, அதுக்கப்புறம் சாப்பிடுற கடை எல்லாமே நிறைய இருந்துச்சு. இப்போ ஒரு கடை கூட இல்லை, அவ்வளவா எடுத்துட்டாங்க எல்லா கடையும். வாங்க கம்பல் கடைக்கு போலாம். சூப்பரா இருக்குல்ல? நல்லாக்கா இருடி, நம்ம போல. எனக்கு அந்த போன் வாங்கி தெரியாடி. இல்ல, இது அரிசி புட்டு, ராகி புட்டு அதெல்லாம் செய்வாங்க போல. இங்க எடு இங்கேருந்தே எடுறீனா, இங்கேருந்து எடுடி, அங்கே எடுடி. நல்லா இருக்குல்ல?
இங்கே வந்து ஹாட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் எல்லாம் பாருங்கள், எல்லாமே 80 மேலே இருந்து. சாப்பிடலாமா இதெல்லாம்? சிக்கன் ஹப்பு இதெல்லாம் தான் இருக்கு போல, சிப்ஸ் பாக்ஸ் இல்லை போல. இந்த கார்டு சிக்கன் ஹப்பா ஒரு ஒரு இதுவும் இருக்கேடி. ஆ பலாப்பழம் எப்படி உரிக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, அவங்க வீடியோ, அவங்களோட ஷாப்பை நம்ம எடுத்ததுக்கு ஒரு பலாப்பழம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சாப்பிட. இன்னும் அது பலாப்பழமா? எவ்வளோ அங்கிள்? 4 கிலோ 50 ரூபாய். இன்னும் பேர் கிடைந்தா சரி தாங்க அங்கிள், 4 கிலோ 50 தானே? 50 ரூபாய். தேங்க்ஸ் அங்கிள். சூப்பரா இது. இருங்க. முன்னாடி இதெல்லாம் என்னன்னு தெரியல. சாதம் பண்ணாது கைஸ், என்ன இதுல வந்து உட்கார சொல்றா, அவ்வளவுதான். அப்புறம் கீழே விழுந்துட்டேன்னா நான் போறப்ப இல்லை, நான் வேணும் விழுந்துரும். என்னது என்ன இருக்கு? செம்ம கூட்டம் பாருங்க இந்த கடையில, சரியான கூட்டம் கைஸ். இங்க வந்து என்ன, இங்க வந்து பருத்தி பால், பிரெட் பஜ்ஜி, போண்டா, அது மாதிரி சுட சுட ஐட்டம்ஸ்லாம் இருக்கீங்க. வாழைப்பூ வடை, கத்திரிக்காய் பஜ்ஜி, அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜிலாம் விஷயம் தான். பிரெட் பஜ்ஜி அதான் சொல்லிட்டேன். வெரி இது வந்து ஹாப்பி எண்டிங்ஸ் ஆஃபர். ஐஸ்கிரீம் வாங்க கைஸ். இங்கே வந்து பங்க் ஸ்பாட்டாம். இங்கே வந்து அந்த கோரா ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி இருக்கு ஃபுல்லாக அங்கே வரைக்கும். இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. அங்கே பாருங்க, பை 3 வாஃபிள்ஸ் கெட் 1 ஃப்ரீயா. அங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ இது தாண்டி லூனா கெஃபே, இங்கே தான் ஹாட் சாக்லேட் குடிப்பாங்க. உள்ளெல்லாம் இருக்கு பாரு கடை. முன்னாடி எல்லாரும் நம்ம அதுதான் நானும் சொன்னேன் ஐஸ். அங்க வந்து பாருங்க, இது என்ன கடைடி? பரோட்டா கடை, சமோசா, பானிபூரி, பேல்பூரி, கச்சோரி, தயிர் வடை, அதெல்லாம் அங்கே இருக்கு. வீடியோ எடுக்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. எனக்கு அதுல விளையாடணும் போல இருக்கு, என்ன பண்ண முடியும்? இதுவே நான் ஒரு சின்ன குழந்தையா இருந்தா விளையாடிருப்பேன்.
போதண்டி பலாப்பழம் வாங்கணும், செம்ம இனிப்பா இருந்துச்சு டேஸ்டா. அப்புறம் இங்கதான் நாங்க போனாட்டி வந்து பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் தான் சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ரைஸ் நாங்கள் இப்போ தான் வந்தோம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். அப்புறம் இப்போ வந்து நாங்கள் பலாப்பழமும் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை தான் சாப்பிட போகிறோம். என்னமே இந்தாங்க, எங்கள் மம்மி கிட்ட தரேன். அங்கே பாருங்க எங்கள் அம்மாவை செம்ம இனிப்பு. அந்த அங்கிள் குத்த பழம். அந்த மடிப்பாக்கம் லேக் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த அங்கிள் கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்கப்பா, உண்மையாக செம்ம. அப்புறம் சமோசா வச்சுருக்கோம். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டாங்க ஆல்ரெடி பலாப்பழம், இப்போ வந்து சமோசா சாப்பிட்டுருந்தாங்க. அம்மா நாங்கள் எப்பவுமே, நான் இப்போ ஒரு கடையில் போய் வாங்கினல, அந்த கடையில் தான் நாங்கள் எப்பவுமே சமோசா வாங்குவோம். எப்பவுமேலாம் வாங்க மாட்டோம், முன்னாடி இங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம். எங்கள் டேடி அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம், செம்மையாக இருக்கும். அதனால சமோசானாலே நாங்கள் அங்கே தான் போய் வாங்குவோம். அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா வெளியே தான் வந்து உட்காந்து சாப்பிடுவோம், ஒரே காத்தோட்டமாக இருக்கும். மேலே இல்லை கஸ்திரி அங்கே இருக்கு, அது லைட் அடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.